இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த நான்வெஜ் தான் எடுத்துருக்குறோம். கனவா, மீன், ஊளி. குழம்பு வைக்கிறதுக்கு 3 தக்காளி, ஒரு வெங்காயம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போ நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது குழம்பு வைக்கிறதுக்கு, இது பொரிக்கிறதுக்கு. மீன் பொரிக்கிறதுக்காக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டோம். உப்பு போட்டு அடுத்து என்னென்ன மசாலா என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, இல்லை நாமளே ரெடி பண்ண மசாலா 1 ஸ்பூனு, இன்னொரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் பிடிக்கும். இதை இப்போ பிரட்டியாச்சு. ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம். முதல்ல மீனை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, உங்களுக்கு மீன் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீனை பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மீனையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு வச்சிடலாம். எண்ணெய் தட்டி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சு சீவி போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சுது. கருவேப்பிலை தோந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டாச்சு. நம்ம தக்காளி வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கும். தக்காளி நம்மளோட குழம்பு வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவில் சேர்க்கலாம். வீட்டில் மசாலா அரைச்சிக்கணும். அது ஒரு 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் சேர்த்தோம். குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. 4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். குழம்பு நம்மளுக்கு கொதிச்சுட்ருக்கு. இப்போ தேங்காய் மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த கப்புக்கு ஒரு 3/4 கப்பு தேங்காய் எடுத்து பாருங்கள். தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம அந்த தேங்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் வெங்காய விழுத சேர்த்துடலாம். அதில் மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நம்மளுக்கு குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனை உள்ளே சேர்த்துடலாம். மீனை உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து கனவாயை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். உப்பு சேர்த்தாச்சு தேவையான அளவு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். ஒரு வானொலி வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 பூண்டு எடுத்து பொடி எடுத்துட்டு நச்சு உள்ளே சேர்த்துட்டோம்.
நம்ம கணவாயை உள்ளே சேர்த்துடலாம். கணவாயை உள்ளே சேர்த்தாச்சு. நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், கணவாயிலே தண்ணி விடும். பாருங்கள், தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை, கணவாயிலே தண்ணி விடும். கணவா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, கணவாய் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.